சாதனை கிங் கோலியின் தலைமையில் இன்னொரு மகுடம் ஏறுவதற்காக ஆஸ்திரேலிய தொடர் காத்திருக்கிறது. டிசம்பர் 6ஆம் தேதி அடிலேட்டில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது. கோலி 2018இல் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக சதம் எடுத்துள்ளார். மேலும் இந்த ஆண்டில் 10 போட்டிகளில் 1063 ரன்களை 59.05 என்ற சராசரியின் கீழ் எடுத்துள்ளார் விராட் கோலி. கடந்த முறை ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 4 சதங்களை அடித்து சாதனை புரிந்தார் விராட் கோலி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் சச்சின் டெண்டுல்கர் 20 போட்டிகளில் 6 சதங்கள் எடுத்துள்ளார். விராட் கோலி 11 போட்டிகளில் 5 சதங்கள் எடுத்துள்ளார். எனவே சச்சின் டெண்டுல்கரின் 6 சதங்கள் சாதனையை முறியடிக்க நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதேபோல் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய மண்ணில் 5 சதங்கள் எடுத்ததன் மூலம் சுனில் கவாஸ்கருக்கு இணையாக இருக்கிறார் விராட் கோலி. இன்னும் 1 சதம் எடுத்தால் கவாஸ்கரை கடந்து சச்சினுடன் சமன் செய்வார். இன்னொரு சதம் எடுத்தால் சச்சின் டெண்டுல்கரை கடந்து சாதனை நிகழ்த்துவார் கோலி. இந்த தொடரில் 4 டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி 669 ரன்கள் எடுப்பது மிக மிக கடினம். அப்படி எடுத்தால் அதிவேகமாக டெஸ்ட் போட்டிகளில் 7000 ரன்களை எடுத்த சாதனைக்கு சொந்தக்காரர் ஆவார் கோலி. ஆகவே இந்த சொந்த எதிர்பார்ப்புகளுடன் அணியையும் முதல் தொடரை வெற்றிக்கு எடுத்து செல்வாரா விராட் கோலி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.